அனைவருக்கும் வணக்கம். நிறைவேறாத ஆசையை நடத்தி காட்டும் பூவரசன் இலை. இந்த பூவரசன் பட்டை, இலை, பூ, காய் எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது. அதோட ஆன்மீக ரீதியாகவும் இந்த பூவரசன் இலை நிறைய நமக்கு நல்லது செய்யுங்க. இதுதாங்க பூவரசன் இலை. அரசமர இலை மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், ஹார்ட் மாதிரி இருக்கா. இது தாங்க பூவரசன் இலை. இது கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் இது கிராமப்புறத்தில் இருக்கிறத விட நகரப்புறத்தில் இருக்குது, அங்கங்கே இருக்குது. ஆனால் இதுதான் பூவரசன் இலைன்னு யாருக்கும் தெரியல. இதுதான் அதோட காய். பூ மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த இலை மொத்தமாகவே நல்லதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அந்த காலத்தில் கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல விஷயம்னா இந்த இலையை கண்டிப்பாக கிராமத்தில் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. குழந்தைங்களாம் பிபி செஞ்சு விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு நேர்மறை பவரை உள்ளடக்கி வச்சுருக்கிறது தான் இந்த இலை. இந்த இலையில் கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அது நிறைவேற்றி கொடுக்கும். அப்படி ஒரு அற்புத சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றலை தன்னுள் அடக்கியுள்ள ஒரு இலை தான் இந்த பூவரசன் இலை. இந்த பூவரசன் இலையை எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செஞ்சுடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூவரசன் இலையில் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், 2-3 பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இலை பார்த்துருக்கீங்க இல்லையா, எப்படி இருப்பாருங்க. இதே தான் இந்த இலையை நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இலையை இந்த மாதிரி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு ஒரு தண்ணியில், மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய இலை வேணும்னா பெரிய இலை இங்கே இருக்குது பாருங்கள். இது தாங்க பெரிய இலை. இவ்வளோ பெருசு இருக்குது. இது குட்டி இலை. இதை விட இன்னும் குட்டி குட்டியாக கூட இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இது குட்டி இலை. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன வேண்டுதல் வைக்க போகிறீங்களோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இலையில் நீங்கள் எழுதுருங்க. கருப்பு மையால் தயவு செய்து எழுதாதீங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிடுங்க. மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இலையை நல்லா தொடச்சிட்டு, தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் மார்க்கர் இல்லைனா ப்ளூ கலர் பெண்ணால் தான் நம்ம இதில் நம்முடைய ஆசையை நிறைவேறணும் அப்படின்னு எழுதி வைக்கணுங்க. எழுதிட்டு ஒரு நூலை போட்டு கட்டி உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இல்லை மகாலட்சுமி படமோ எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு அவங்க பின்னாடி ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொடச்சாச்சு. இதை நம்ம இப்போ எழுதணும். ஒரு தட்டு வச்சுக்கோங்க. வீட்டின் பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, இந்த வேலையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன இலை வேணுமா பெரிய இலை வேணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பென்னு தான் எடுக்கணும். பிளாக் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு அது மேலே தாங்க இது வைக்கணும். தட்டு வச்சுட்டு முதல்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆசை? விரைவில் திருமணம் நடக்கணுமா, இல்லை காலேஜ் சீட் கிடைக்கணுமா, இல்லை எம்பிபிஎஸ் கிடைக்கணுமா, இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா, வீடு வாங்கணுமா, நிலம் சொத்து சுகம் இதெல்லாம் வேணுமா, இல்லை கடன் அடைக்கணுமா, பணம் தாராளமாக வரணுமா, இல்லைனா பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணுமா, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய நியாயமான வேண்டுதலை ஆசையை கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த நியாயமான ஆசையை இதில் நம்பிக்கையோடு எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னா உங்கள் மனசார குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மகாலட்சுமியை வேண்டிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. இப்போ பணம் நிறைய வேணும் அப்படின்னு எழுதுங்க. ப்ளூ கலர் பெனில் தாங்க எழுதணும். பணம் வர வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதனோட யாருடைய பேரும் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. எனக்கு நிறைய பணம் வர வேண்டும் அப்படின்ட்டு இந்த சாமி நடித்து இந்த இலையிலுடைய நேர்மறை ஆற்றல் இருக்கு இல்லையா, அதை வச்சு பஞ்சபூதங்க கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுடைய வேண்டுகோளை செவி சாய்க்கும். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டிங்களா, எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு, ஏதோ ஒரு தட்டு சாமிக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் உங்கள் தெய்வத்துக்கிட்ட வச்சு மனசார ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும். அப்போ நீங்கள் வேண்டும் போது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் பற்றினே
சிந்தனை தான் இருக்கணும். இல்லையா திருமணமாகலைன்னா இடம் எப்படிப்பட்ட இடம் வேணும், எந்த மாதிரி, அந்த கனவு மட்டும்தாங்க இருக்கணும். படிப்புன்னா அந்த கனவு மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சுருட்டிக்கோங்க. எழுதிட்டிங்களா? சாமியாண்ட வேண்டுதல் வச்சுட்டிங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. இந்த காம்பு இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறதுனா பண்ணிவிடுங்க. நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி சுருட்டிட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் நூலோ இல்லை வெள்ளை கலர் நூலோ போட்டு இந்த மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிடுங்க. இந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. கட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சாமி படம் பூஜை இருக்கும் இல்லையா, அதில் சாமி படம் இருக்கும் இல்லையா, அது பின்னாடி இதை எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு இது வந்து வீக்லி செய்யணுமான்லாம் கேட்காதீங்க. இந்த இலை காஞ்சி போச்சுன்னா அப்போ இந்த இலையை தூக்கி போட்டுடுங்க. கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க. கிழிக்கலாம் வேண்டாம், கால்படாத இடத்துல போட்டுடுங்க. ஏன்னா இது நல்லதுக்கு தான். கடன் வந்து நம்ம யாராவது நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அவங்கக்கிட்டேருந்து கடன் வரணும் அப்படின்னா மட்டும் கிழிச்சு போடுங்க. இது வந்து நம்ம நல்லதுக்கு தானே செஞ்சுருக்கோம், நம்மளுடைய ஆசை நிறைவேற தானே செஞ்சுருக்கோம். அதனால் இது வந்து கால்படாத இடத்துல எங்கேயாவது தூக்கி போட்டுடுங்க. வயல் வரப்பு அந்த மாதிரி எங்கேயாச்சும் தூக்கி போட்டுடுங்க. கிழிக்கலாம் வேண்டாம். இதே மாதிரி இந்த இலை காஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு புது இதே மாதிரி பூவரசன் இலையை எடுத்துடுவாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடு அப்படியே செஞ்சு சாமி முன்னாடி வச்சு நீங்கள் இதே மெத்தட் அப்படியே இந்த இலை காஞ்சிடுச்சுன்னா அகைன் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாள் ஆசைப்பட்டும் எனக்கு நடக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிற அந்த ஆசை கண்டிப்பாக இந்த இலை பிரபஞ்சத்தின் மூலமாகவும் நம்மளுடைய தெய்வத்தின் மூலமாகவும் நமக்கு நடத்தி வைக்கும் ஆற்றல் இந்த இலைக்கு மட்டும் உண்டு. இது தாங்க பூவரசன் இலை. எங்கேயாவது கிடைச்சால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பண்ணி பார்க்கலாமே அப்படின்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு நடக்கும், பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள்.